ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டேப்லெண்ட் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன்லேருந்து அமௌண்ட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டு, அதில் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்குது, அண்ட் அதில் சார்ஜஸ் எதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து லோன் எடுத்திருக்காரு, அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அவ்வளோதான், மித்தபடி எதுவுமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து அட்வைஸாலாம் எடுத்துக்க வேணாம், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ நீங்கள் நிறைய அப்ளிகேஷனில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரூ பேலன்ஸ், அப்புறம் ஃபைபர், லேசிபே. ஸோ லேசிபேயில் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. மணிவேல பார்த்தீங்க இப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருது, ஆனால் பேமெண்ட் வந்து வர்றதுக்கு டிலே ஆகுது. கிரெடிட் பி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா பெட்டர் வந்து இந்த டேப்லேருந்து நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் இருக்க மாதிரி தான் கைஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், கரெக்டாக வந்து 4.3 ரேட்டிங்ஸ் இருக்குது, 10,000 ரிவ்யூஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? அண்ட் 10 lakh ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ அபவுட் திஸ் ஆப்பை நம்ம வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து லோன் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து காமிக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லேருந்து 1000 ருப்பீஸ்லேருந்து நமக்கு 2 lakh ருப்பீஸ் வரைக்கும் லோன் வந்து நமக்கு கிடைக்கும், சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0%. ஸோ அதெல்லாம் இல்லை, 36% வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அண்ட் டென்யூர் வந்து 64 டேஸ்லேருந்து 120 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது ஒரு லோ லெவலான ஒரு அப்ளிகேஷன், உங்களுக்கு கம்மியான லோன் மட்டும்தான் இதில் வந்து கிடைக்கும். பெருசாக நீங்கள் வந்து லோன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து 0லேருந்து 125% வரைக்கும் இருக்கும். லோ ப்ராசஸிங் ஃபீஸ் மென்ஷன் பண்ணல. சரி, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து சேஃபாக, இது வந்து RBI ரெஜிஸ்டர்டா அப்படின்னா எஸ். இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாபா லீஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டேப்லெண்ட். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா RBI ரெஜிஸ்டர்டு NBFC தான், ஓகேவா? ஸோ அதனால் அந்த கம்பெனிகிட்ட தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ இது ஜஸ்ட் அவங்களோட ஒரு ப்ராடக்ட் தான், ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து 50,000 வச்சுக்குவோம். டென்யூர் வந்து 120 டேஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 33% per annum. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2.5 ருப்பீஸ், 2.5K ருப்பீஸ் வருது. அண்ட் 5%. லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 25 ருப்பீஸ் வரும். அண்ட் வந்து GST ஆன் சார்ஜ்டு அபவ், அது இதில் எல்லாத்தையும் சேர்த்து 455 ரூபா. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 5,500 ஸோ மந்த்லி EMI வந்து 13,875 கட்டணும். ஸோ பர்சன்டேஜ் ரேட் வந்து 50%. ஸோ அமௌண்ட் வந்து நம்ம கை கிடைக்கிறது 48,289 டோட்டல் ரீபேமெண்ட்டு 55,500 ஓகே. ஸோ இங்கே வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும், 22 மேலே இருக்கணும், ஸ்டெடி மந்த்லி இன்கம் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு இன்கம் இருந்தால் போதும், அவ்வளோதான். பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி, இது 3 இருந்தால் போதும். ஆக்சுவலாக வந்து ஃபாலோவருக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ருப்பீஸ், சரியா? ஸோ அப்ரூவல் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 ருப்பீஸ்லேருந்து 5,000 ருப்பீஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2,000 ருப்பீஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். 2,000 ருப்பீஸ்க்கு என்ன அப்படின்னா டிஸ்பர்ஸ்டு அமௌண்ட் வந்து 1,687 ரூபா, சரியா? மந்த்லி EMI வந்து 532 ரூபா. ஸோ இது வந்து 4 மாதத்துக்கு வந்து கட்டணும். டென்யூர் வந்து 64 டேஸ் வந்து இருக்குது, சரியா? இன்ட்ரெஸ்ட் வந்து 128 ருப்பீஸ். பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 36%. அண்ட் ரேட் வந்து 124 வருது. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 200 ருப்பீஸ். அண்ட் டாக்குமெண்ட் சைனிங் ஃபீஸ் வந்து சொன்னது தான் 25 ருப்பீஸ். கிரெடிட் அசஸ்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு 40 ருப்பீஸ். இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் GST ஒரு 48 ரூபா, சரியா? ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா இந்த அமௌண்ட்லேருந்து அதை எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு 1,687 ரூபா வந்து கொடுக்குறாங்க, சரியா? டோட்டலாக நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,128 ரூபா. ஸோ அது கீழே உங்களுக்கு வந்து தெரியும். 500 ருப்பீஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 32 ருப்பீஸ், 532 ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி 4 டைமுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா?
ஸோ இவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எடுத்ததுக்கான இதுவே நான் வந்து காமிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் வந்து கிடைக்கிது. ஓகே, சின்ன அமௌண்ட்னா ட்ரை பண்ணிக்கங்க.